ஹலோ ஆல். இன்னைக்கு குக்ஸ் லைஃப் புக்கில் ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்டான பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பாசிப்பருப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் ஆகிட வேண்டாம். சும்மா லைட்டாக வந்துட்டு ப்ரௌன் ஆனால் போதும். அது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா அந்த ரோஸ்டான ஸ்மெல் வரும். ரோஸ்டான ஸ்மெல் வந்த உடனே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ரோஸ்டான ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2 வாஷஸ் பண்ணிக்கணும். 2 வாஷஸ் பண்ணோம்னா பருப்பு வந்து நல்லா வாஷ் ஆகிடும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ எடுத்து நம்ம தனியாக பவுலில் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 வாஷ் பண்ணிக்கலாம். 2 வாஷ் பண்ணணும். இப்போ ஒரு வாஷ் பண்ணியாச்சு. நான் கீழே ஊற்றிடுறேன். இன்னும் அடுத்த வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி 2 வாஷ் பண்ணிக்கணும். இப்போ எந்த கிளாஸ்ல நம்ம வந்து பருப்பு எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குக்கர்ல இப்போ ஊற்றணும். எப்போ இந்த வாட்டர்ல என்ன பண்ணுன்னா, இந்த பாசிப்பருப்பு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாஷ் பண்ண பாசிப்பருப்பை உள்ளக்குள்ள போடணும். இப்ப பாயில் பண்ண பாசிப்பருப்புல 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல 1/4 ஆஃப் வெங்காயத்தை நீங்க போட்டுக்கோங்க. மீதி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது போடணும். அடுத்தது வந்துட்டு கருவேப்பிலை, தேவையான கருவேப்பிலை போடணும். போட்டுட்டு இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சீரகம், வெந்தயம், ஒரு பிஞ்ச் ஆஃப் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஸ்பூன்லயே 1 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி. அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சமா 1 ஸ்பூன் மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு குக்கர் போட்டு 3 விசில் விட்டுருங்க. மூடி போட்டு விசில் விட போறோம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம விசில் எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்பவும் வந்து இதாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து மேஷ் ஆயிடக்கூடாது. பருப்பு இந்த அளவுக்கு வந்து மேஷ் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கலாம். தாளிச்சு கொதி விடலாம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சப்போஸ் பாயில் பண்ணும் போதே அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா தேவைப்படாது தண்ணி. இப்போ மறுபடியும் இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தாளிக்க போகிறோம். தாளிச்சு பருப்பு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் வந்துட்டு கீ யூஸ் பண்ணுறோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் போட போறோம். கொஞ்சமா தேவையான அளவு பெருங்காயத்தூள். வெங்காயம் நம்ம மீதி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம உள்ளக்குள்ள போட்டுக்கணும். போட்டுட்டு
நல்லா சாட்டே பண்ணிக்கணும். 30 seconds to 1 minute நல்லா சாட்டே ஆனா போதும். சாட்டே ஆனதுக்கு அப்புறம் இந்த பாயில் பண்ண பருப்பை வந்து உள்ள ஊத்திக்கணும். பாருங்க, கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லையா? அந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இது டிஃபன் சாம்பார் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்னி கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்திக்கிறோம். ஆக்சுவலி அது பாயிலும் ஆகணும். நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா சிம்ல வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் எல்லா ஃப்ளேவர்ஸுமே நல்லா இறங்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொதிக்க வைக்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ வந்து ஒர்க் போற விமென்ஸு மார்னிங் வந்துட்டு சீக்கிரமா டக்குன்னு ஒரு வந்து சாம்பார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த காயுமே வந்துட்டு இது பண்ண வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். டிஃபன் சாம்பார் மாதிரி இந்த மாதிரி 10 மினிட்ஸ்லயே நம்ம வந்து வச்சிடலாம். பருப்பை வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது பாசி பருப்பு தான். ஸோ அதனால வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் வந்துட்டு பாருங்க, இது நல்லா வந்துட்டு பபிள்ஸ் வருது. கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ்ல என்ன பண்ணுன்னா வெல்லம் வெல்லம் பாருங்க, சும்மா ஒரு பீஸ் ஆஃப் வெல்லம் வந்துட்டு போட்டுக்கலாம். அப்பதான் வந்துட்டு எல்லா டேஸ்ட் என்ஹான்சர் மாதிரி வெல்லம் டேஸ்ட் எல்லாம் எல்லா டேஸ்டையுமே எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் புதினா தலை, சும்மா தேவையான அளவு புதினா தலை போட்டுக்கணும். உப்பு, சால்ட், ராக் சால்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அதனால ராக் சால்ட்டு சும்மா ஒரு தேவையான அளவு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, நான் அடுப்பை வந்து சிம்மரில் வச்சிடுறேன். சிம்மரில் வச்சுட்டு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க லிட்டை. இப்போ பாருங்க, நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு தோசைக்கோ இட்லிக்கோ ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இதாகிடுச்சு, பாயில் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி எல்லா ஏஜ்மே சாப்பிடலாம். மார்னிங் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு அந்த அப்படிலாம் இருந்துச்சுன்னா சாம்பார் செய்யலாம். இல்ல நைட் டின்னர் வந்துட்டு நான்வெஜ், சண்டே சமயத்துல நான்வெஜ்லாம் எடுத்துட்டு நல்லா ஹெவியா சாப்பிட்ருக்கோம், நம்மளுக்கு லைட்டா வேணும், ஏதாவது இட்லியோ தோசையோ அது கூட ஏதாவது காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இந்த சாம்பார் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.